ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ பொய் சொல்லி மாளிகை கட்டுறவனும் இருக்கிறான், சதி செஞ்சு சந்தோஷமாக இருக்கிறவனுங்களும் இருக்கிறானுங்க. இது இப்போத்த காலம் அந்த மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. இப்போ நான் சதி செஞ்சு நல்லா இருக்கிறான்னு நினச்சிட்ருக்குறோம் நம்ம. ஆனால் அவன் ரொம்ப காலம் நல்லா இருக்க மாட்டான். அவன் செய்கிற சதி அவனை ஒரு காலத்தில் அப்படியே குழியில் தள்ளி விடும். இப்போ அவன் நல்லா இருக்கிறான், நம்மக்கிட்ட நல்ல நண்பனாக, நல்ல ஃப்ரெண்டாக, நல்ல என்ன சகோதரனா சகோதரியா அப்படி இருப்பாங்க. பட் அவங்க உள்நோக்கம் வந்து நம்மளை சதி செஞ்சு எப்படியாவது நம்மளை தள்ளி விடணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்மக்கிட்ட பழகுவாங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அது இப்போ தெரியாது, லேட்டரான் காலம் கழிய நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ இருக்கிறத விட அப்படியே தரமட்டமாயிரும். இப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் நம்மக்கிட்ட நடிப்பாங்க, நல்லவனாட்டம் நடிப்பாங்க. எல்லா துரோகம் நம்மளுக்கு பண்ணுவாங்க, என்னென்ன முடியுதோ அத்தனை செய்வாங்க. நம்ம கூடயே இருந்து, நமக்கு பக்கத்திலே இருந்து, நம்ம கூட பிறப்பாகவே இருந்தாலும் செய்வாங்க. யாரையும் நம்பிடாதீங்க இந்த காலத்தில். அதுதான் நம்பிக்கை வந்து துளி கூட இருக்கக்கூடாது. நம்பினாலும் அதை வந்து நீங்கள் வெளிக்காட்டாமல் பார்த்துக்கோங்க அவங்க உண்மையாவா இருக்கிறாங்களான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நம்மளை வந்து துரோகம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அக்கா தங்கச்சி, தம்பி, அண்ணன் தம்பி எல்லாரும், யாரையும் குறை சொல்கிறதுக்குள்ள 1000ல் 1 2 நல்லவங்களும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அம்மாவையே பிள்ளைங்க வந்து ஏமாத்துறானுங்க. பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் ஏமாத்துகிற காலம் இப்போ. அதனால் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. யார் பேசினாலும் பேசும்போது பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார செய்கிற துரோகம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நஞ்சம் ஒன்றும் இல்லை, பயங்கரமான துரோகம். நம்மளுக்கு இப்போ தெரியாது, போக போக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவன் பார்த்தா நல்லா சிரிச்சிட்ருப்பான். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா அவனை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக நல்லா சிரிக்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அந்த துரோகத்தை வந்து நம்ம பேசாமல் விட்டுறணும், ஒன்றும் செய்ய வேண்டாம், கடவுள் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் வரும் பாருங்க, அவன் என்ன தலைகீழாக நின்னாலும் அந்த செஞ்ச துரோகத்துக்கும் அவன் வட்டியை முதலுமா அனுபவிப்பான். என்னவா இருக்கட்டும், எந்த டைப்பாக இருக்கட்டும், கடவுள் சும்மா விட மாட்டார். ஏன்னா மனசாட்சிக்கு எதிராக நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் கடவுள் கண்டிப்பாக அதுக்கு தண்டனை கொடுப்பாரு. இன்றைக்கி அவன் நல்லா இருக்கிறாங்கிறதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. வெயிட் பண்ணுங்க. அதாவது அரபியில் சொல்லுவாங்க சபர் பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, அதுக்கு பொறுமையாக இருங்க. தமிழில் சொல்லும்போது பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையாக கடைப்பிடிங்க. ஒரு நாள் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இன்றைக்கி ஆளுங்க பார்க்கும்போது இவ எதுக்கு இந்த மாதிரி இதில் போய் வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற உரிமை, உங்கள் இதெல்லாம் வந்து ரைட்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க. அது பசங்கக்கிட்டேயா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்கக்கிட்டேயா இருந்தாலும் சரி, யார்கிட்டையா இருந்தாலும் உங்கள் ரைட்ஸை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் உங்கள் உரிமையை நீங்கள் கேட்டு வாங்குங்க. என்ன இதாக இருந்தாலும் அப்பா அம்மா சொத்தா கேட்டு வாங்குங்க, விடாதீங்க. அவன் அடித்தே கொள்ளுவான், ஆனாலும் விட்டுறாதீங்க. சாகிற வரைக்கும் போராடி ஜெயிச்சிருங்க, அவ்வளோதான். நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே அவன்கிட்ட இல்லை, அவன் வந்து பொலைட்டாக, அதாவது அமைதியாக, என்கிட்ட இல்லை, வேறு வருமானம் இல்லை அப்படி இப்படிங்கும்போது அது வேறு விஷயம். அது நம்மளாம் மனசறிஞ்சு கொடுக்கறது, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம வைராக்கியத்தில் உன்னை வந்து இங்கேருந்து துரத்த வேண்டி, இங்கேருந்து உனக்கு இந்த சொத்தில் ஒரு பங்கு தரமாட்டேன்டி அப்படி இப்படின்ட்டு எவனாவது வந்தான்னா விட்டு கொடுக்காதீங்க. அவன் பரம்பரையாக அழிஞ்சாலும் சரி விடக்கூடாது. நம்ம பரம்பரை போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அது மட்டும் வைராக்கியமாக இருங்க. ஏன்னா என்னென்னமோ இப்போ நான் அனுபவிக்கிறேன், என்னோடய வாழ்க்கையை தான் நான் சொல்லிகிட்ருக்கிற. உதாரணத்துக்கு நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். எல்லாம் கடவுள் இருக்கிறாருங்கிற பொறுமையில் தான் நான் இருக்கிறேன். ஒன்றும் யாரையும் நான் நம்பி வாழலை, ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் நம்பிட்டுருக்கிறேன். சொத்துங்கிறது பொதுவானது, அது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் இருக்குது. நீ மட்டும் எடுத்துகிட்டு ஓடலான்னு நீ நினைக்கக்கூடாது. பங்கு போட்டு கொடு. யாரோட பொருள் அந்த அவங்களா விரும்பி உனக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோ, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அடுத்தவனை கொன்னுட்டு நீ வாங்கணும்னு நினைக்கிறல்ல, அது உனக்கு நிலச்சி நிற்காது,
அனுபவிக்கவும் முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடித்து பிடிச்சி நீ வாங்கலாம், ஏமாற்றி வாங்கலாம், அவனை கொலை பண்ணலாம். எவ்வளோ நாள் நீ வாழ போகிற? இப்போ உன்னோட வயசு 60 40ன்னா இருந்தால் 40 இருந்தாலும் 40 வயசுன்னா 60 வயசு நீ வாழ்வேன்னு நினைக்காத, இல்லை 80 வயசு வரைக்கும் நீ வாழ்வேன்னு நினைக்காத. இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருக்கிறேன்னு சொல்கிற நானாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம உரிமையை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் சரி. இப்போ கோர்ட்டு ஸ்டேஷன்னெல்லாம் போகும்போது என்ன ஆகணும், உங்களுக்கு அது இழுத்துட்டே இருக்கும், இல்லைன்னு இல்லை. கோர்ட்டுக்கு போனால் தான் ஜெயிக்கணும், கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, இழுக்கும். அதுக்குள்ளே நம்ம செத்துருவோமா உயிரோடு இருப்போமா ஒன்றும் தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போராடுங்க. போராடாமல் ஐயோ போக முடியலை. நீங்கள் வந்து இப்போ ஒரு பொருளுக்கு வேண்டி ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஆஜராகணும். சும்மா போட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காரக்கூடாது, அப்போ அது வேஸ்ட்டு. ஒவ்வொரு டைமும் நீங்கள் போய் ஆஜராகணும். இந்த மாதம் வர சொன்னாங்களா போகணும், அடுத்த மாதம் வர சொன்னாங்களா போங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அப்படி தான். நம்ம ஒரு ஏதாவது ஒரு இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, எந்த பொருளாக இருந்தாலும், ஒரு ஃபோன் காணாமல் போனாலும் சரி, இல்லை ஐடி கார்டு தொலைஞ்சிருச்சு, இல்லை ரேஷன் கார்டு எதாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா நம்ம தொடர்ந்து போகணும். நீங்கள் அவங்க கூப்பிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் வந்து அவங்களுக்கு நம்மளை மாதிரி 10,000 பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு இது தான், அவங்களுக்கு வந்து டெய்லி பிட் பாக்கெட்டை பார்ப்பாங்க, கொலை பண்ணினது பார்ப்பாங்க, அது இதுன்னு அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அப்போ நம்ம போயிட்டு இருந்தால் தான் நம்ம மூஞ்சி பார்க்கும்போது, ஓ இந்த அம்மா நேற்று வந்துச்சே, இந்த ஆள் நேற்று வந்தவனாச்சே, என்ன சரி அவனோடது பாரு அப்படிம்பாங்க. நீங்கள் போகலன்னா அது குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன். சரிம்மா அவன் மேடம் இல்லை நீங்கள் போங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டில் அடுத்த நாள் நான் போனப்போ ஐயோ அது இங்கே இருக்குங்க நான் தர்றேன் நீங்கள் போய் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நான் போகலன்னா அது அவ்வளோதான், அந்த ட்ராலையே இருக்கும், அந்த அவங்க போட்ட அந்த பேக்கில் அப்படியே கிடக்கும், அந்த ஃபைல்லையும் கூட வைக்கல, அவங்க சும்மா வாங்கி ஒரு ட்ராவில் அப்படி போட்டாங்க, அவ்வளோதான். சும்மா எல்லாம் கேட்டுக்குவாங்க, சரி நாளைக்கு நான் சொல்லிடுறேம்மா, அவங்க கூப்பிடுவாங்க, உங்கள் நம்பரெல்லாம் எழுதியிருக்கிறீங்களா ஃபோன் நம்பர் அப்படிம்பாங்க. எழுதியிருக்குங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஆயா தூங்கலை அப்படின்னா நிற்காது, அது நம்மளுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்காது. நீங்கள் போகணும், ஒன்று போலீஸ் ஸ்டேஷனானாலும் சரி கோர்ட்டானாலும் சரி, எங்கேயுமே நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு மனு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் போங்க. ஆட்டோ இல்லைன்னா ஆட்டோ, பஸ்ஸுன்னா பஸ்ஸு, நடந்து போகிறீங்கன்னா நடந்து, உங்கள் செலவு அந்த டைமு அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட வேலை வெட்டி இல்லைங்கிறதுனால நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் வேலைக்கு போகிறவங்க அதுக்குன்னு ஒரு நாள் அந்த டே பார்த்து அந்த டே வந்து லீவ் போட்டுருங்க. லீவ் போட்டு அந்த மனு கொடுத்த அன்றைக்கி அவங்க இப்போ கோர்ட்லன்னா கோர்ட்டில் ஒரு டேட் சொல்லுவாங்க, இத்தனாந்தேதி வாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த தேதிக்கு நீங்கள் போய் ஆஜராகணும். சும்மா அவங்க பார்த்துக்குவோம், வக்கீலுக்கு நம்ம காசு கொடுப்போம், அது ஒரு பக்கம் செலவு தான். ஆனாலும் நம்ம போய் ஆஜராகணும். நம்ம ஆஜராகாமல் வக்கீல் பார்த்துக்கோன்னா அவங்க பாட்டுக்கு வாய்தான்னு போட்டுட்டு, இப்போ நான் ஒரு சிம்பிளான கேஸ் இப்போ போட்டு 2 வருஷம் ஆச்சு, அலைஞ்சிட்ருக்கிறேன், இன்னும் எனக்கு தீர்வு கிடைக்கல. அலைஞ்சிட்டே தான் இருக்கிறேன், ஆனாலும் விடமாட்டேன்ட்டு தான் இருக்கிறேன். நான் 2 கேஸ் இருக்குது, 2 கேஸுக்கு அலைஞ்சிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இத்தனாந்தேதி வாங்க, 10ஆந்தேதி வாங்க, 15ஆந்தேதி, அடுத்த மாதம் 15ம்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைம்மா அது ஜட்ஜு ஸ்ட்ரைக்கு, நீங்கள் அடுத்த வாரம் வாங்க அப்படிம்பாங்க. அப்போ போனோம்னா இன்றைக்கி அந்த அம்மா லீவும்மா, நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, இல்லாட்டி அடுத்த மாதம் இத்தனாந்தேதி வாங்க. எத்தனாந்தேதினா அதுவும் அவங்க சொல்லுவாங்க, நில்லுங்க அப்புறமேத்துக்கு வெயிட் பண்ணுங்கம்பாங்க. ஆனால் அப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே நம்ம வெயிட் பண்ணி உட்காரணும். அதை விட உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி முக்கியமான கேஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய இதில் வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வீடியோவே நான் போடுறேன், எப்படி வந்து நம்ம கேஸ் வந்து எந்த நிலமையில் இருக்குது. இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கிறோன்னா அந்த நம்ம பேர் இருக்கும், நம்ம யார் மேலே கேஸ் போட்டிருக்கிறோம் அவங்க பேர் இருக்கும், அந்த நம்பர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வேணால் உங்களுக்கு ஒரு நாள் நான் அனுப்பிச்சி விட்றேன், வாட்ஸ்அப்பில் இதுலேயே அனுப்பிச்சி விட்றேன், சேனல்லையே, யூடியூப் சேனல்லையே உங்களுக்கு வந்து அந்த நம்பரு எப்படி கண்டுபிடிக்க, இப்போ மொபைல் வச்சு நம்ம எப்படி நம்ம கேஸை கண்டுபிடிக்கிறது, யார் பேரில் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே தெரியும், அப் டு டேட். நீங்கள் போய் அங்கே போய் அவங்க வெயிட் பண்ணும்பாங்க, ஆனால் அவங்களுக்கு 1008 கேஸ் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. அப்புறம் போய் கேட்டால் இல்லைம்மா சாயந்தரம் தான் தெரியுமா அப்படிம்பாங்க.
திருப்பி நம்ம இப்போ வந்து நான் பழகிட்டேன் எங்கே எப்படி ஃபோனில் எப்படி பார்க்கறது. அப்போ ஃபோனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இத்தனாந்தேதி இந்த கேஸ் இருக்குது, நம்ம கேஸு அந்த கேஸ் வந்து இத்தனாந்தேதிக்கு வாய்தா வாங்கியிருக்கிறாங்க, யார் மேலே யார் போட்டது, எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். நீங்கள் அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் போய் ஆஜராகணும், போகாமல் இருக்காதீங்க. யார் போட்டாலும் சரி, அவன் போட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம போட்டதாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம போகணும். போய் ஆஜரானாதான் அது ஒரு இது. நீங்கள் ஆஜராகாமல் காசு இருக்குன்னு சரி போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னா அது வந்து நிலைக்காது. இப்போ பார்த்தா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கடைசி வரைக்கும் அது நிலைக்காது. நம்ம அடுத்தவங்க சொத்துக்காக கேஸ் போடாதீங்க, உங்கள் உரிமையாக போடுங்க, வாங்கிட்டு போராடி வாங்குங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. இன்னொருத்தனோட சொத்து வாங்குறதுக்காக போராடாதீங்க. உங்கள் சொத்து உங்களோட ஹக்குன்னா கண்டிப்பாக போராடுங்க. அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் என்கிட்ட கேட்டாலும் போதும், நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ போக தொடங்கி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஏறிட்டேன், பார்த்துட்டேன். எனக்கு அனுபவம் இருக்குது, எல்லா இடத்துலையும் என்னென்ன பேசணும், எப்படி போகணும். நம்ம ஒன்றும் பெருசாக அவங்ககிட்ட தாட் பேச வேண்டிய தேவையில்லை, அமைதியாக இருந்தால் போதும். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒரு கேஸ் இல்லை, ஒரு பல கேஸுக பார்க்குறவங்க. போலீஸ் ஸ்டேஷனானாலும் சரி, கோர்ட்லேயானாலும் வக்கீலானாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பல விதமான கேஸஸ் வரும். இப்போ நம்ம ஒரு கேஸ் பார்த்துட்ருக்குறவங்கள, அப்போ நம்மளும் வந்து போனோமா, அவங்க நாளைக்கு வாங்க, இல்லை இப்போ முடியாதுங்க அப்படின்னா சரி, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், சும்மா இல்லை. அதே மாதிரி உங்களால் முடியாதா, கவர்மெண்ட் வக்கீல் இருக்குது, இல்லாமல் இல்லை, அதுவும் நீங்கள் பண்ணலாம். வக்கீல் வேணுமா, எழுதி போட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இருக்குங்க, எனக்கு வறுமை இல்லை, வருமானம் இல்லை, நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வக்கீல் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அது அந்த இதுக்கும் வந்து உங்களுக்கு பரிகாரம் அவங்க சொல்லுவாங்க, எந்த வக்கீல். சரி, அங்கே போய் அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் வக்கீல் இருக்குது. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப புருஷனால் தொந்தரவு அப்படி இப்படின்னு எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா 181 அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், 181 அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குங்க பிரச்சனை, யார்கிட்ட சொல்கிறதுன்னு. அப்போ அவங்க அது வந்து பொதுவான நம்பரு, எல்லா ஊருக்குமே அதுதான் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊர், எந்த மாநிலம், எந்த இடம் அப்படின்னெல்லாம் கேட்டாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லி அவங்க வந்து நம்ம இருக்கிற ஏரியாவில் அந்த இது இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், அந்த நம்பர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரில் நம்ம கூப்பிட்டு சொன்னோம்னா அவங்க வர சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்குன்னு பொய்யான புருஷன் நல்லா பார்க்குறவனையெல்லாம் போய் சும்மா இது பண்ணிடலாம்னு நினச்சிக்காதீங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் சொல்கிறத வச்சு உங்கள் கண்ணை பார்த்தே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் தான் நிறைய இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சைலேந்திர பாபு சார்கிட்ட போனேன். அவர் பேச பேச இப்படி இப்படின்னு பார்க்குறாரு, பட் நம்மளோடது கேட்குறாரு, பட் ஒரு செகண்டில் அவர் கண்டுபிடிக்கிறாரு, அது உண்மையாக பொய்யாங்கிறது அவர் கண்டுபிடிக்கிறாரு. எனக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்துட்டு தலையில் கல் போட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா போம்மா, நீ பார்த்துக்கலாம், அது சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதே நாங்கள் போனப்போ உடனே அன்றைக்கி சாயந்தரமே ஆள் அனுப்பிச்சு பார்க்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணை பார்த்தாலே அவங்க படிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது. சும்மா இல்லை போலீஸ்னா, அவங்களும் வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம மூஞ்சி பார்த்து நம்ம அந்த கண் இதாக்குறது, நம்ம மூஞ்சி மாறுறது பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் உண்மையாக பொய்யான்னு. சிலவங்க நினைப்பாங்க காசு கொடுத்து நம்ம அப்படியே போலீஸை இது பண்ணிடலாம், இல்லாட்டி ஆளுகள், அதெல்லாம் நடக்காது. நடக்கும், காசு நீ கொடுக்குற வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் நாளுக்கு நடக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் நடக்காது. எங்கே போனாலும் உண்மை தான் வெல்லும், அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது. என்ன இழுக்கும் கொஞ்சம், அது இருக்குது. எங்கே போனாலும் நம்மளுக்கு இழுக்கும். ஏன்னா ஒரு ஆள் இல்லை, நம்ம ஒரு கேஸ் கிடையாது, பல ஆயிரக்கணக்கில் கேஸுக இருக்குது, எல்லா விதத்துலேயும் இருக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அது இதுன்னு. அப்போ அவங்கள சொல்லி போலீஸையை நம்ம சொல்லி தப்பு பண்ண முடியாது, தப்பு சொல்ல முடியாது அவங்களையும். ஏன்னா அவங்களுக்கு 1008 கேஸ் இருக்குது, அவங்க அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம கேஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ் ஆனாலும் சரி, ஜென்ஸ் ஆனாலும் சரி, லேடிஸ்க்கு தான் உரிமைன்னு இல்லை, ஜென்ஸுக்கும் உரிமை இருக்குது. எங்கே பேசணுமோ அங்கே போய் சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.